அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் சார்பாக சகோதரி செல்வம் பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது நல்லவர்களுக்கு தொடர்ந்து தொல்லை தரும் எதிரிகள் அழிய எளிய பரிகாரம். தேவையான பொருட்கள்: கடுகு, மிளகு, வேப்ப எண்ணெய், வேப்ப விறகு, கருப்பு துணி, கருப்பு நூல், கருப்பு பேனா, எருக்க இலை 8, ஒரு இரும்பு கடாய். செய்ய வேண்டிய நாள்: சனிக்கிழமை, சனி ஓரையில் அல்லது அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். கிரகணத்தை அன்னைக்கு செஞ்சால் இன்னும் 100% ஒரு வாரத்துக்குள்ள அவங்கள எதிரிகள் அழிஞ்சிடுவாங்க. செய்முறை: நம்ம என்ன செய்யணும்னா தெற்கு நோக்கி அமரணும். நம்ம செய்யும் போது தெற்கு நோக்கி அமரணும். அமரும் போது கருப்பு துணி விரிச்சு போட்டு அதில் அமரணும். நம்ம கட்டியிருக்கிற துணி கூட கருப்பு துணியாக இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடாய் ஒன்று அடுப்பை பற்ற வைக்கிறீங்க. அந்த அடுப்பில் விறகு, வேப்ப விறகை வச்சு பற்ற வைக்கிறீங்க. அதன் மேலே ஒரு கடாயை வைக்கிறீங்க. இரும்பு கடாயை வைக்கணும். இரும்புங்கிறது சனிக்கு உகந்தது. இரும்பு கடாயை வைக்கிறீங்க. வச்சுட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா, வேப்ப எண்ணெய் ஊற்றுறீங்க. அதில் அந்த கடாயில் வேப்ப எண்ணெயை ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொதிக்கும் போது அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிடி கடுகை என்ன பண்ணுறீங்க, கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் எதிரியின் பெயரை சொல்லி, யார் எதிரியோ அவங்க பேரை சொல்லி நாசிய நசி அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கடுகை கடாயில் போடுறீங்க. கடாயில் போட்ட உடனே அது என்ன செய்யணும்னா, கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அந்த பொரிஞ்சு வரும்போது 8 எருக்க இலை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 8 எருக்க இலை, ஒரு எருக்க இலையை எடுத்து அதில் கருப்பு பேனாவால், நீங்கள் எழுதுறது கருப்பு பேனா, அந்த கருப்பு பேனாவால் உங்கள் எதிரியின் பெயர், அவங்க அம்மாவின் பெயரை கூட எழுதி, இந்த எதிரிகள் எனக்கு தொல்லை தரும் எதிரி அழியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பேரை சொல்லி நாசிய நசி அப்படின்னு ஒரு இலையில எழுதுறீங்க. அதே மாதிரி இந்த 8 இலையிலையும் நீங்கள் எழுதிக்கிறீங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த கடாயில் கொதிக்குது இல்லைங்களா, கடுகு எல்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த இலையை போட்டுடுறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கருப்பு துணி சொன்னேன் இல்லைங்களா, அந்த கருப்பு துணியில் மிளகை எடுத்துக்கணும். கையில் மிளகை எடுத்துக்கிட்டு மனசார வேண்டணும், இந்த மாதிரி எனக்கு தொல்லை தர எதிரி நாசிய நசி அவன் ஒழியணும் அழியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை நீங்கள் ஒரு முடிச்சு போடுறீங்க. கருப்பு நூலால் முடிச்சு போடுறீங்க. முடிச்சு போட்டு அந்த முடிச்சியை வலப்புறமாக இடப்புறமாக சுற்றுறீங்க. 11 முறை சுற்றிட்டு அதை அடுப்பில் கடாசிடுவீங்க. போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டு கை கால் கழுவிட்டு அப்புறமா நீங்கள் திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடுறீங்க. அந்த கடாயில் இருக்கிற பொருள் அங்கே வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் அடுப்பில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த மிளகு மூட்டையும் அடுப்பில் போட்டுடணும். அப்போ அடுப்பில் எல்லாத்தையும் போட்டோமா, நீங்கள் வீட்டில் கதவை கை காலை கழுவிட்டு உள்ளே போயிடணும். போயிட்டு கதவை சாத்திக்கணும். விடிகிற வரையிலும் வெளியில் வரக்கூடாது. யாராவது கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வெளியே வரக்கூடாது. வராமல் காலையில் எழுந்து நீங்கள் மூஞ்ச கை காலை கழுவிட்டு அடுப்பாண்ட போய் அந்த சாம்பல்லாம் அப்படியே சுத்தமாக வாரி ஆத்தங்கரைக்கு போய் ஓடுற தண்ணியில் விட்டுறணும். இப்படி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தும் எதிரி, உங்களுக்கு தொல்லை தரும் எதிரி சீக்கிரமாக அழிஞ்சிருவாங்க. அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களை பார்த்தா அஞ்சுவாங்க. அதனால் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இது செய்கிறது உங்களுக்கு தொல்லை தருபவர்களுக்கு மட்டுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.